நான் இந்த ஓட்டை பத்திரமாகத்தான் வைத்திருந்தேன், அதை காணவில்லை, என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரிவித்தார். அதற்குள்ளே சிவனடியார், நீ வருகின்ற பொழுதே தாமதப்படுத்துகின்ற போதே நான் தெரிந்து கொண்டேன். உன்னிடத்திலே நான் கொடுத்த ஓட்டை நீ திருடி விட்டாய். அது மிக அற்புதமான ஓடு என்று உன்னிடத்திலே நான் முன்னர் விளக்கம் கொடுத்த போதே நீ அந்த ஓடு நிச்சயம் கவரப்பட வேண்டிய ஒன்று என்று உன்னுடைய உள்ளத்திலே எண்ணி இருக்க வேண்டும். அதனால் தான் இவ்வளவு தூரம் நீ தாமதம் செய்கிறாய் என்றும் எனக்கு தெரியும். இப்பொழுது எனக்கு வேண்டியது, நான் கொடுத்த ஓட்டினை உடனடியாக நீ திருப்பிக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு திருப்பிக் கொடுக்காவிட்டால் நீதிபதிகளுக்கு முன்னர் சென்று, நான் அடைக்கலமாக இவன்பால் கொடுத்திருந்த பொருளை இவன் கவர்ந்து விட்டான், இவன் வவ்வி விட்டான் என்று உன்னை பற்றி எடுத்து உரைத்து நான் நியாயம் கேட்பேன் என்று மிகுந்த கோபத்தோடு பேசுகின்றார் மறையவராக வந்திருக்கின்ற சிவனடியாராக வந்திருக்கின்ற சிவப்பரம்பொருள். இழையணி முன்னூல் மார்பின் எந்தை தந்து போன ஓட்டை நான் நிச்சயம் கவரவில்லை. வைத்த இடத்திலே தேடி பார்த்தேன், காணவில்லை. இந்த பிழையை பொறுக்க வேண்டும். நீங்கள் அடைக்கலமாக கொடுத்த பொருளை திரும்ப உங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய கடமைதான். என்றாலும் அது என்னிடத்தில் இப்போது இல்லை. அந்த பிழையினை பொறுக்க வேண்டும். தாங்கள் கொடுத்த திருவோட்டுக்கு இன்னும் சிறப்பு உடையதாக, தாங்கள் கொடுத்த திருவோட்டை விட பல மடங்கு பெருமை உடையதாக வேறு ஒரு பாத்திரத்தை அடியேன் தருகிறேனே. பழைய மற்றும் அதனில் நல்ல பாத்திரம் தருவன், அதனை கொண்டு என்னுடைய பிழையினை பொறுத்து அருள வேண்டும் என்று திருநீலகண்டர் மறையவர் முன்னர் வணங்கி வணங்கி இறங்கி இறங்கி நின்றார். அவர் உடன்படுவதாக இல்லை. நான் உன்னிடத்திலே கொடுத்த அதே திருவோடுதான் எனக்கு வேண்டும். நீ பொன்னினாலே தங்கத்தினாலே செய்து எனக்கு ஒரு திருவோடு கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. நான் எந்த ஓட்டை உன்னிடத்திலே கொடுத்து பத்திரமாக வை என்று அடைக்கல பொருளாக கொடுத்தேனோ அந்த அடைக்கல பொருளை நீ காக்காமல் விட்டுவிட்டதோடு மட்டுமல்லாமல் வேறு ஒன்று செய்து தருகிறேன் என்றெல்லாம் என்னிடம் விளக்கம் தராதே. நீ பொன்னினாலே தங்கத்தினாலே செய்து எனக்கு திருவோடு கொடுத்தாலும் தேவையில்லை, நான் கொடுத்த ஓடுதான் எனக்கு வேண்டும் என்று மறையவர் மிகவும் அழுத்தமாக சொல்லிவிட்டார். சென்னியால் வணங்கி நின்ற தொண்டரை சீர்த்து நோக்கி, என் இது முடிந்த வாரணி, யான் வைத்த மண்ணோடு அன்றி பொன்னினால் அமைத்து தந்தாயினும் கொள்ளேன். நான் கொடுத்தது மண்ணோடுதான், அந்த மண்ணோடுதான் எனக்கு வேண்டும். அதற்கு மாறாக நீ பொன்னினாலே எனக்கு செய்து கொடுத்தாலும் தேவையில்லை. யான் வைத்த மண்ணு ஓடு அன்றி பொன்னினால் அமைத்து தந்தாய் ஆயினும் கொள்ளேன். முன்னை நாள் வைத்த ஓடே கொண்டு வா என்று அந்த மறையவர் மிகவும் அழுத்தமாக வற்புறுத்தி, தான் அடைக்கல பொருளாக கொடுத்த ஒன்றையே திரும்ப அவர் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கூறுகிறார். அடைக்கல பொருளாக ஒன்றை பெற்றால் அந்த அடைக்கல பொருளை மிகவும் பத்திரமாக பாதுகாத்து மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய மரபு. அடைக்கலம் என்பதற்கு அவ்வளவு பெருமை உண்டு. சிலப்பதிகாரத்திலே கவுந்தியடிகள் கண்ணகி கோவலன் என்ற 2 பேரையும் மாதிரி என்ற பெயருடைய எடைக்குல மடந்தையிடம் அடைக்கலமாக கொடுக்கின்ற காலத்திலே அந்த கருத்தை சொல்லுகிறார். தவத்தோர் அடைக்கலம் தான் சிறிது ஆயினும் மிக பேர் இன்பம் தரும். அடைக்கலமாக கொடுக்கப்படுகின்ற பொருளை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொண்ட பொருளை பாதுகாத்து கொடுப்பதும் மிகப்பெரிய பேரின்பத்துக்கு நிகரான ஒரு செயல் என்று வற்புறுத்தி கூறுகிறார். அதுபோல இப்போது மறையவர், நான் கொடுத்த மண் ஓடு அன்றி பொன்னினால் நீ செய்த ஓடாக இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதோடு உன்னிடத்தில் அடைக்கலப் பொருளாக கொடுத்த ஒன்றை நீ திருடிவிட்டு கவர்ந்துவிட்டு வவ்விவிட்டு என்னிடத்திலே வாதம் பேசுகிறாய். நான் இந்த உண்மையை போய் நீதிபதிகளிடத்திலே சொல்லுகிறேன். ஆவது என் உன் வால் வைத்த அடைக்கலப் பொருளை வவ்வி பாவகம் பலவும் செய்து பழிக்கு நீ ஒன்றும் நானாய் யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்வேன் என்றார். புண்ணிய பொருளாய் நின்றார். நான் உன்னை வளைத்துக் கொண்டு போய் நீதிபதிகள் முன்னால் நிறுத்தி நீ கவர்ந்து விட்டாய் என்கின்ற உண்மையை சொல்லாமல் போகப் போவது இல்லை. உன்பால் வைத்த அடைக்கலப் பொருளை வவ்வி விட்டாய், கவர்ந்து விட்டாய், அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படவில்லை, நீ நியாயம் பேசுகின்றாய், உன்னை வளைத்துக் கொண்டு போவேன் என்றார் கோபத்தோடு மறையவராக வந்திருக்கிற சிவனடியார். சிவனடியாராக வந்திருக்கின்ற இறையவர் திருநீலகண்டர் இடத்திலே சொல்லுகின்ற சொல்லை கவனிக்க வேண்டும். நான் உன்னிடத்திலே அடைக்கலமாக ஒரு பொருளை கொடுத்தேன், நீ அடைக்கலமாக கொடுத்த பொருளை பாதுகாக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் பாதுகாக்கவில்லையே அது பெரிய படியாக போய்விட்டது என்பதை பற்றியும் நீ கவலைப்படாமல் பேசுகிறாய்.
அதனாலே உன்னை வளைத்துக் கொண்டு போய் நீ செய்த பிழையை உலகமறியச் செய்வேன் என்று பேசுகின்றார். ஆவது என் உன்பால் வைத்த அடைக்கலப் பொருளை வவ்வி பாவகம் பலவும் செய்து பழிக்கு நீ ஒன்றும் நானாய் யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்யேன் என்றான். புண்ணிய பொருளாய் நின்றான். என்ன செய்வார் திருநீலகண்டர்? அடைக்கலப் பொருளை நிச்சயம் கொடுத்து தீர வேண்டுமே. மீண்டும் கெஞ்சி பார்க்கிறார் திருநீலகண்டர். நீங்கள் மிகவும் வளம் படைத்த ஓடு என்று சொன்னீர்கள் பெரியவரே, உண்மைதான். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே நிச்சயமாக களவு என்றோ திருட்டு என்றோ கொஞ்சம் கூட தீய குணமே இல்லை. நான் அதனை என்ன தேடி பார்த்தும் காணவில்லை. நிச்சயம் நான் அதை திருடவில்லை. நான் என்ன செய்வேன் என்று கேட்டபோது சிவனடியார் சொன்னார், என்றால் நீ அந்த திருவோட்டை திருடவில்லை என்றால் உன்னுடைய மகனை கையிலே பற்றிக் கொண்டு குளத்திலே மூழ்கி நீ திருவோட்டை திருடவில்லை என்று சத்தியம் செய்து கொடு. வளத்தினால் மிக்க ஓடு வவ்வினேன் அல்லேன், ஒல்லை உளத்தின் களவில் அமைக்கு என் செய்வேன் உரையும் என்று திருநீலகண்டர் கேட்டபோது களத்து நஞ்சு ஒளித்து நின்ற எல்லாம் வல்ல சிவனடியார் காதல் உன் மகனை பற்றி குளத்தினில் மூழ்கிப்போ என்று அருளினான். கொடுமையில்லாத பெருமான். இப்போது திருநீலகண்டர் சொன்னார், மகனை கையிலே பற்றிக் கொண்டு குளத்திலே மூழ்குவதற்கு எனக்கு வாய்ப்பில்லை. காரணம், எனக்கு மகன் இல்லை. ஐயா, நீர் அருளி செய்த வண்ணம் யான் செய்வதற்கு பொய்யில் சீர் புதல்வன் இல்லை. என் செய்வேன் புகழும் என்று கேட்டபோது, அப்படியா, உனக்கு பிள்ளை இல்லையா? ஓ, என்றால் உன்னுடைய மனைவியின் கையை பற்றிக் கொண்டு நீரிலே மூழ்கு. உனக்கு மகன் இல்லாவிட்டால் உன்னுடைய மனைவியின் கையை பற்றிக் கொண்டு குளத்திலே மூழ்கி திருவோட்டை திருடவில்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே சத்தியம் செய்து குளத்திலே மூழ்கு. இப்போது திருநீலகண்டர் சொன்னார், நான் என்ன செய்வேன்? ஒரு சபதத்தின் காரணமாக நானும் என்னுடைய மனைவியை தீண்ட முடியாதவனாக இருக்கிறேன். கங்கை நதி கரந்த சடை கரந்தருளி எதிர் நின்ற வெங்கன் விடையவர் அருள வேட்கோவர் உரை செய்தார். எங்களில் ஓர் சபதத்தால் உடன் மூழ்க இசைவில்லை, பொங்கு புனல் யான் மூழ்கி தருகின்றேன் போதும். எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு சபதத்தால் அவளை தீண்டி நான் குளத்திலே மூழ்க முடியாது. நான் மட்டுமே குளத்திலே மூழ்கி இந்த ஓட்டை திருடவில்லை என்று சத்தியம் செய்து தருகிறேன். விடவில்லை பெரியவர் வந்திருக்கிற சிவனடியார். அது என்ன? அது மனைவியினுடைய கையை பற்ற முடியாத அளவுக்கு அது என்ன? அது பெரிய சபதம் என்று கேட்கின்றார் சிவனடியார். தந்தது முன் தாராதே கொல்லாமைக்கு உன் மனைவி அந்தளிர் செங்கை பற்றி அலை பொன்னில் மூழ்காதே சிந்தை வலித்திருக்கின்றாய். நீ திருடவில்லை என்பது உண்மையானால் உன்னுடைய மனைவியினுடைய கையை பற்றிக் கொண்டு மூழ்க வேண்டியதுதானே. ஆகவே நிச்சயம் நீ நான் கொடுத்த ஓட்டை திருடிவிட்டாய். நான் நீதி கட்டுத்தான் தீர வேண்டும் என்று தில்லைவாழ் அந்தணர்கள் வந்திருந்த பேரவையில் நான் போய் என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்றேன். மன்னுவன் யான்.